லேப்டாப் சர்வீஸ் பண்ண போகலாமா? லேப்டாப்லாம் ஒன்றும் சர்வீஸ் கொடுக்க போகிறதில்ல. கொடுத்த லேப்டாப்பை தான் வாங்க போகிறோம். ஆக்சுவலி என்னோட லேப்டாப்பை சர்வீஸ் கொடுத்து 1 வீக் ஆயிடுச்சு. கொடுத்த அடுத்த நாளே ரிப்பேர் பண்ணிட்டாங்க போல். எனக்கு கால்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் தெரிஞ்ச நம்பரே அட்டன் பண்ண மாட்டோம். இதில் எங்க அன்னோன் நம்பர்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு என் லேப்டாப்புக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லேப்டாப் வாங்கி 5 மாதத்துலேயே அந்த டச் பேட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. சரி ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் மவுஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் சார்ஜரும் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இப்படியே விட்டா லேப்டாப்பே போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கின கடைக்கு போய் கேட்டதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் சென்டருக்கு போங்கன்னு சொல்லிட்டு எங்களை சர்வீஸ் சென்டருக்குலாம் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் எப்படியோ சர்வீஸ் சென்டர்லாம் ரீச் ஆகிட்டு என்னோட லேப்டாப் நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனா செம்ம பசி. எங்கள் அம்மா வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. ஒரே பிரியாணியோட வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தா நான் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஆர்டர் பண்ணி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மெட்ரோ வழியாக வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ என் லேப்டாப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட லேப்டாப்பில் இருக்க எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. என்னோட லேப்டாப் டிஸ்பிளேயை தவிர சார்ஜிங் போர்ட்டு, கீபோர்டு, அதுக்கப்புறம் ட்ராக் பேடு எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. இதுக்கு எப்படி இருந்தாலும் 5000 to 10,000 ஆகும். எனக்கு நல்ல வேலை 1 year வாரண்டி இருந்ததுனால தப்பிச்சேன். இல்லைனா எங்கள் அம்மா கிட்ட செம்ம அடி விழுந்திருக்கும். அவ்வளோதான் கைஸ். மீட் யூ நெக்ஸ்ட் மினி vlog. Bye guys.